அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்புக்குரியவர்களே, 4 விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். முதலாவது அஸ்ஸலாஹ். எங்களுடைய வாழ்க்கையிலே தொழுகையை நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வாதாரத்திலே செழிப்பு ஏற்படுத்தும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக். நீங்கள் தொழுகையை கடைபிடித்து வருகின்ற பொழுது, உங்களுடைய குடும்பத்தாரினையும் தொழுகைக்காக நீங்கள் ஏவி வருகின்ற பொழுது, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுகின்ற பொழுது, உங்களுடைய வாழ்வாதாரங்களை, உங்களுடைய ஏரணத்தை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து தருகிறோம். உங்களிடத்திலே நாங்கள் கேட்கவில்லை. முதலாவது தொழுகை. இரண்டாவதாக இஸ்திக்ஃபார். அதிகமாக பாவ மன்னிப்பு செய்கின்ற பொழுது, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் செய்த எங்களால் நடக்கின்ற தவறுகளுக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்ற பொழுது அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பை தருகின்றான். ஃபகுல்த் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இஸ்திக்ஃபார், நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு செய்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பை தருகிறான். சுருக்கமாக அந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை நான் சொல்கின்றேன். உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளைகளிலே, உங்களுடைய தொழில் துறவுகளிலே, உங்களுடைய பௌதீக ரீதியிலே உங்களுக்கு நாங்கள் அபிவிருத்தியை தருகிறோம். அல்லாஹ் வானிலிருந்து வரக்கத்தை உங்களுக்கு இறக்குகின்றான் என்ற கருத்துப்பட அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவதாக நாங்கள் அதிகமாக சதகா, அதிகமாக நாங்கள் சதகா செய்கின்ற பொழுது மா நகஸ மாலும் மின் சதகா ஃபல்தஸித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகாவினுடைய உங்களுடைய மால்கள், பணங்கள் எல்லாம் ஒரு காலமும் குறையாது, அது அதிகரித்துக் கொண்டே செல்லும். எனவே நாங்கள் அதிகமாக தான தர்மம் செய்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தி ஏற்படும். இன்னும் ஒன்று கவுல் ஹஸ்புனல்லாஹ். ஹஸ்புனல்லாஹ் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்புனல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறதே, அது எங்களுடைய வாழ்நாளிலே பரக்கத் செய்யும். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருந்து எங்களுக்கு அதிலே அபிவிருத்தியை செய்து தருவான். ஹஸ்புனல்லாஹ் ஸயுதீனல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு என்ற அந்த ஆயத். ஹஸ்புனல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களுக்கு அபிவிருத்தியை, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரத்தை இலகுபடுத்தி தருவான். எனவே இந்த நாளிலே நாங்கள் படித்த 4 விடயங்கள், முதலாவது சலா, தொழுகையை சரியாக நிறைவேற்றி எங்களுடைய குடும்பத்தாரையும் நாங்கள் தொழுகையின் பக்கம் அழைத்து தொழுகையாளிகளாக இருக்கின்றோமா? அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கின்றோமா? அதிகமாக தான தர்மம் செய்கின்றோமா? அதிகமான வார்த்தையாக ஹஸ்புனல்லாஹ் என்ற வார்த்தையை நாங்கள் சொல்கின்றோமா? எங்களுடைய செல்வத்திலே செழிப்பு ஏற்படும், எங்களுக்கு கண்ணூடாக பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நற்செய்தியுடன் நாங்கள் அடுத்த வீடியோவிலே சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.